கடந்த ஒரு வார காலமாவே இந்தியாவோட தலைப்புச் செய்தியா இருக்கிறது ராகுல் காந்தியின் கையில் இருக்கிற இந்த புத்தகம் தான். இந்த ஒரு வார காலமா இந்திய நாடாளுமன்றம் சரியாக இயங்க முடியாம போகவும், ஏன் எதிர்கட்சியை சேர்ந்த பெண் எம்பிக்களை வச்சு பிரதமர் மோடியை தாக்க ஒரு ரகசியமா திட்டம் தீட்டப்பட்டிருக்கு அப்படின்னு சபாநாயகர் ஓம் பிர்லா குற்றம் சாட்ட காரணமாகவும் இருக்கிறது இந்த புத்தகம் தான். அப்படி என்ன இருக்கு இந்த புத்தகத்துல அப்படின்னு பார்க்கலாமா? இந்தியன் ஆர்மியோட முன்னாள் சீஃப் எம் நரவானே இவருடைய ஆட்டோபயோகிராஃபி தான் இந்த புத்தகம் 4 ஸ்டார்ஸ் ஆஃப் டெஸ்டினி அப்படிங்கிறது. இதில் அவர் ஆர்மி சீஃபாக 2019 2022 வரைக்கும் இருந்தப்போ என்ன நடந்தது அப்படிங்கிறத சில பக்கங்கள் எழுதியிருக்கிறாரு. ஆனால் அந்த புத்தகம் இது வரைக்கும் ரிலீஸ் ஆகலை, ரிலீஸ் பண்ண விடலை. ஆனால் இந்த புத்தகம் பற்றி கேரவன் மேகசினில் ஒரு ஆர்டிக்கிள் வெளியாக இருக்கு. அந்த ஆர்டிக்கிளை தான் கையில் வச்சு தான் ராகுல் காந்தி பேசுகிறாரு. 2020 ஜூன் 15-16 கல்வான் பள்ளத்தாக்கில் இந்தியாவுக்கும் சீனாவுக்கும் இடையில நடைபெற்ற மோதல் அப்படிங்கிறது சர்வதேச கவனம் பெற்றது. ஆசியாவோட 2 பெரும் நாடுகள் மோதிக்கொண்ட சம்பவம் அப்படிங்கிறது அப்போ ரொம்ப பரபரப்பானது. அதில் இந்திய நாட்டை சேர்ந்த சோல்ஜர்ஸ் ஒரு 20 பேர் உயிரிழந்தாங்க, 75க்கும் மேற்பட்டவர்கள் படுகாயமடைந்தாங்க. இப்படின்னு பல்வேறு விஷயங்கள் நடந்தது இல்லையா? அந்த டைம்ல தான் இந்த டிக்டாக் ஆப் இந்த எல்லாம் பேன் பண்ணது, சீன செயலிகளை பேன் பண்ணது எல்லாம். ஆனா அந்த டைம்ல என்ன நடந்தது அப்படின்னா, சைனீஸ் ட்ரூப்ஸ் இந்திய நாட்டோட அந்த எல்லைகளை கைப்பற்றுவதற்காக தொடர்ச்சியாக முன்னேறிட்டு வராங்க. அப்போ இந்தியன் ஆர்மியோட சீஃபா நரவானே இருக்கிறாரு. இவர் எந்த டெசிஷன் எடுக்கிறதா இருந்தாலும் கவர்மெண்ட் என்ன சொல்லுமோ அந்த டெசிஷன் தான் அவர் எடுக்க முடியும். அவங்கள தாக்குறது, மற்றபடி அடுத்த கட்ட நடவடிக்கைகள் இல்லை. அப்போ அந்த டைம்ல அவர் என்ன பண்றாரு அப்படின்னா, அப்போ பாதுகாப்புத்துறை அமைச்சராக இருந்த ராஜ்நாத் சிங், வெளியுறவுத்துறை அமைச்சராக இருந்த ஜெய்சங்கர், நேஷனல் செக்யூரிட்டி அட்வைசர் அஜித் தோவல், இவங்களெல்லாம் தொடர்பு கொண்டு அடுத்த கட்ட நடவடிக்கைகள் பற்றி கேட்கிறப்போ அவருக்கு எந்த விதமான ரெஸ்பான்ஸும் வரல அப்படின்னு சொல்றாரு. இந்திய அரசோட முடிவுக்காக ஒரு நாள் முழுக்க காத்திருந்ததாமும், ஆனா கடைசியில அவருக்கு என்ன பதில் வருது அப்படின்னா, do what you think is appropriate, உங்களுக்கு சரின்னு என்ன படுதோ அதுவே பண்ணுங்க அப்படின்னு சொல்லப்பட்டதாகவும் சொல்லப்படுது. ஆனா இங்க ஒரு விஷயம் என்ன அப்படின்னா, அந்த நெக்ஸ்ட் இந்தியன் ஆர்மி தரப்புல என்ன நடவடிக்கை எடுத்தாலும் அதோட மொத்த ரெஸ்பான்சிபிலிட்டியுமே இவரோட தலையில விழற மாதிரி, அதோட கான்சிக்வன்சஸ் எல்லாமே நரவானே ஃபேஸ் பண்ற மாதிரி விழுந்துடுது. ஏன்னா எந்த விதமான ரிட்டர்ன் ஆர்டரோ எதுவுமே இவருக்கு தரப்படலை. அந்த நேரத்தில் தான் அவர் சொல்ற முக்கியமான விஷயம் அப்படின்னா என்னன்னா, ஐ ஃபெல்ட் ரியலி அலோன், நான் ரொம்ப ரொம்ப தனிமையா உணர்ந்தேன், எனக்கு என்ன பண்றதுனே தெரியல அப்படின்னு அந்த புக்கில் எழுதுறாரு. இதை தான் ராகுல் காந்தி அவர்கள் கேள்வி எழுப்புறாரு. தேச பாதுகாப்பு அப்படின்னு சொல்றீங்க, இந்திய நாட்டோட எல்லைகளை பாதுகாக்கிறது இந்திய அரசோட கடமையாக இருக்கு. ஆனா இதெல்லாம் செய்யாம ஒரு ஆர்மி ஆபீசரை நீங்க இப்படி தன்னந்தனியா தவிக்க விட்டுருக்கீங்க. அப்ப எந்த வகையில எங்க தேச பாதுகாப்பு இருக்கு? இதுக்கு பிரதமர் அவர்கள் பதில் சொல்லணும் அப்படின்னு சொல்றாரு.